இன்றைய வகுப்புல நாங்க பரப்பளவு சம்பந்தமான சில விஷயங்களை பார்க்கிறோம். முந்தைய வகுப்புல நாங்க என்ன மூன்றாம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளாக சமநிலிகள், அடுத்தது தொடைகள் பார்த்துட்டோம். தொடர்ச்சியாக நாங்க என்ன செய்யப்படுறோம் இப்ப பரப்பளவு. நாங்க ஏற்கனவே முந்தைய கிரேட் 8, 7 எல்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, தல உருவங்களின் பரப்பளவுகள் பார்த்துருக்கீங்க. அதுல அடிப்படையாக என்ன செவ்வகம் சதுரத்தினுடைய பரப்பளவு சம்பந்தமாக நீங்க படிச்சிருக்கீங்க. தரம் 9ல இன்னும் சில தல உருவங்கள் நமக்கு என்ன செய்ய போறான், அறிமுகப்படுத்த போறான். பரப்பளவு சம்பந்தமான விடயங்கள். ரைட், பரப்பளவு. இதுல முதலாவதாக நாங்க பார்க்க போற புதிய ஒரு தல உருவம் தான் இந்த இணைகரம் சொல்றோம். இணைகரம். ரைட், ஆல்ரெடி இணைகரத்தை நீங்க இனங்காண தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு இணைகரம் நாங்க எப்படி இனங்காணலாம்? ஒரு நாட்பக்கல் ஒரு இணைகரமாக நாங்க எப்ப இனங்காணும்னு சொல்லி சொன்னா, எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கணும். தரப்பட்ட இந்த நாட்பக்கல்ல 4 பக்கங்கள் இருக்குன்னு சொல்லி, இந்த நாட்பக்கல்ல எஸ்ஆர்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கு, ஆர்கியூன்னு ஒரு பக்கம் இருக்குது, என்ன பிகியூன்னு ஒரு பக்கம் இருக்குது, பிஎஸ் ஒரு பக்கம் இருக்கு. 4 பக்கங்கள் இருக்கு. இதுல எதிர் பக்கங்கள் யாரு? பிகியூவும் எஸ்ஆர். இது பிகியூவும் எஸ்ஆரும் தரவுகளின் அடிப்படையில இந்த குறியீட்டுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, இந்த 2 நேர்கோடுகளுமே ஒன்றுக்கு ஒன்று சமாந்தரம். நாங்க இந்த குறியீட்டால குறிச்சு காட்டும். என்ன, அதே போல கியூஆரும் பிஎஸ்ஸும் எதிரெதிர் பக்கங்கள். அதுவும் என்னன்னு சொல்லியிருக்கான், இது சமாந்தர குறியீடு பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆகவே கியூஆர் சமாந்தரம் பிஎஸ் என்ன செய்ய போகுது, இருக்கு. இந்த 2 கண்டிஷனையும் என ஒரு நாட்பக்கல் பூர்த்தி செய்யுமாக இருந்தால் நாங்க என்ன முடிவுக்கு வருவோம்? ஆகவே நாட்பக்கலானது, நாட்பக்கல் யாரு, இந்த பிகியூஆர்எஸ் ஆனது ஓர் இணைகரம் என்று நாம் என்ன செய்யலாம், முதலாவது கண்டுபிடிப்போம். என்ன, முதலாவது இவர் இணைகரத்தை கண்டுபிடிச்சிட்டு இந்த இணைகரத்தினுடைய பரப்பளவு எப்படி நாங்க காணலாம், இதைத்தான் என்ன செய்யப்படுறோம், இங்க நாங்க பார்க்க போறோம். முதலாவது நீங்க என்ன செய்யணும், ஒரு நாட்பக்கல் தரப்பட்டால் அது என்ன வகையான நாட்பக்கல்ன்றதை நீங்க என்ன செய்வீங்க, கண்டுபிடிப்பீங்க. இது என்ன வகையான நாட்பக்கல்? தரவுகளின் அடிப்படையில் இது ஒரு சதுரம். ஆகவே சதுரத்தின் பரப்பளவு என்ன? ஒரு பக்க நீளம் தர இன்னொரு பக்க நீளம். 5 தர 5 25 சென்டிமீட்டர் வர்க்கம். நீங்க என்ன செய்வீங்க, இதை காணுவீங்க. நீளத்தையும் பெருக்கணும்னு நீங்க எப்ப முடிவு செய்றீங்கன்னா, தரப்பட்ட நாட்பக்கலை சதுரமாக இனங்கண்டது பிறகுதானே நீங்க இதை முடிவு செய்றீங்க. அது மாதிரி தான் என்ன, இதை நீங்க முதலாவது இன்னொன்று இனம் காணணும். இவர் ஒரு இணைகரம் நீங்க இனம் காணணும். எப்படி இனம் காணுவீங்க? இந்த விஷயத்தை வச்சு, எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தால் இவர் இணைகரம். இவர் இணைகரமாக இருந்தால் இவர பரப்பளவை நாங்க எப்படி காணலாம்னு சொல்றது என்ன, எங்களுக்கு சில விஷயங்கள் என்ன செய்யலாம் அறிமுகப்படுத்து. பாருங்க, இந்த இணைகரம் என்ன இணைகரம்? இந்த இணைகரத்துல பேர் என்ன? இவர் இணைகரம் ஏபிசிடி. இந்த இணைகரம் ஏபிசிடி இந்த பரப்பளவை நீங்க காண்றதுக்கு, பரப்பளவு காண்றதுக்கு அடித்தர ஏதாவது இரு சமாந்தர பக்கங்களுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம். செங்குத்து தூரம் சரியாது? இதுதான் எங்களோட சூத்திரம். இந்த இணைகரத்தின் பரப்பளவு காண்பதற்கான சூத்திரம். இணைகரத்தின் அடியாக நீங்க விரும்பிய பக்கங்களை நீங்க என்ன செய்யலாம். மொத்தம் எங்களுக்கு 4 பக்கங்கள் இருக்குன்னு. இந்த தரவின் அடிப்படையில இந்த இணைகரத்தின பக்கங்கள் யாரு? ஏபி ஒரு பக்கம், பிசி ஒரு பக்கம், சிடி ஒரு பக்கம், ஏடி ஒரு பக்கம். இந்த 4 பக்கங்கள்ல நீங்க விரும்பிய ஒரு பக்கத்தை நீங்க என்ன செய்யலாம், அடியாக எடுக்கலாம். ஆனால்
நீங்க எந்த பக்கத்தை அடியாக எடுக்கீங்களோ, உதாரணத்துக்கு நான் ஏபிய அடியாக எடுக்கணும்னு வச்சுக்கொள்வோம். ஏபிய அடியாக எடுத்தா ஏபின்ற சமாந்தர பக்க ஜோடி என்று இருக்குமே, யார் அது? டிசி. ஏபியை நான் அடியாக எடுக்கன்னா ஏபியிட ஜோடி யாரு? டிசி. இந்த ஏபிக்கும் இந்த அடிக்கும் அது எதிர்பக்கத்துக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரம் நமக்கு என்ன செஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். செங்குத்து தூரம் என்ன செஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்க என்ன செய்யலாம், வேற பரப்பளவை நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆகவே என்ன, ஏபி அடியாக வந்தால் செங்குத்து தூரம் என்ன வரப்போகுது? XY வரும் தானே. அல்லது நீங்க என்ன செய்யலாம், ஏபியத்தான் அடியாக எடுக்கணுமான்னு கேட்டா இல்ல, நீங்க பிசிஐ அடியாக என்ன செய்யலாம், எடுக்கலாம். பிசியை அடியாக எடுத்தால் பிசியோட எதிர்ப்பக்கம் யாரு? பிசியோட எதிர்ப்பக்க ஜோடி யாரு? ஏடி. இப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த பிசிக்கும் நீங்க அடியாக எடுக்க விரும்பின பிசிக்கும் அவர் எதிர்பக்கத்துக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரம், இந்த தூரம் இருக்குதானே, இந்த தூரம் நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ரைட். இந்த தூரம் இங்க என்னன்னு தந்துட்டான், பிக்கும் தந்திருக்கான். ரைட். இது ரெண்டையும் பெருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த இணைகரத்துடைய பரப்பளவு என்ன செய்யும், நாங்க இங்க வேற வேற அளவீடுகளை பயன்படுத்தினாலும் இல்லையா, விடங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு விடயத்தான் தரணும். ஏன் நாங்க ஏபிசிடி இணையகரத்துக்கு தான் விட காண்றோம் என்ன. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நீங்க ரெண்டு வேறு முறைகள், ரெண்டு வேற சோடிகளை பயன்படுத்தினாலும் விட எனக்கு என்ன செய்யணும், ஒரே பெருமானத்தை தான் என்ன செய்யணும், தரணும். இப்ப உதாரணத்துக்கு இவரை நீங்க ரைட் 20 சென்டிமீட்டர்னு சொல்லியும் இவரை அடியாக நீங்க இப்ப பாவிக்க போறோம் ஐடியா வந்தா, ஓகே இவர் 20 சென்டிமீட்டர் தர இவருக்குரிய செங்குத்தியாரும் இவர் தானே, இவர் தெரியுது. நாம் உதாரணத்துக்கு 4 சென்டிமீட்டர் போடுவோம். ஆகவே XY 4 இருந்தால் 80 சென்டிமீட்டர் வர்க்கம் தான் இந்த இணைகரத்துல பரப்பளவு. 80 சென்டிமீட்டர் வர்க்கம் என்ன செய்யணும், இணைகரத்துல பரப்பளவு வரணும். அதே டைப்ல பிசிய நீங்க அடியாக எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கொள்ளும். பிசிய அடியாக எடுக்க நினைச்சால் என்ன, உதாரணத்துக்கு இவரை நாம 10 சென்டிமீட்டர் எடுப்போம். இங்க 10 சென்டிமீட்டர் தர பிக்கு இந்த சந்தர்ப்பத்துல என்னையாக இருக்கணும் என்றால், கட்டாயம் என்னையாக இருக்கின்றால் 8 சென்டிமீட்டரா இருக்கு. 8 சென்டிமீட்டர். ஏன், இதுல பெருக்கம் எங்களுக்கு விட என்ன செய்யணும், ஒரே விடையை தரணும். ஆகவே எனக்கு இதுல விட என்ன வரப்போகுது, இப்பயும் 80 சென்டிமீட்டர் தானே செய்ய போகுது, வரப்போகுது. இதுல இன்னொரு விசேடமான விஷயம் என்னென்றால், இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமாந்தரமாகவும் இருக்கும் நிலையில் சமனாகவும் இருக்கும். இவரு என்ன 20 சென்டிமீட்டர், ஏபி 20 என்றால் டிசியும் 20, பிசி 10 சென்டிமீட்டர் என்றால் ஏடியும் என்ன 10 சென்டிமீட்டராக இருக்க போகுது. அதனாலதான் நாங்க ஆரம்பத்துல என்ன செய்யணும், நீங்க விரும்பிய பக்கத்தை அடியாக எடுக்கலாம். ஏபி அடியாக எடுக்கலாம், அல்லது பிசி அடியாக எடுக்கலாம், அல்லது என்ன சிடி அடியாக எடுக்கலாம், அல்லது ஏடி அடியாக எடுக்கலாம். ஏபி அடியாக எடுத்தால் செங்குத்தீரம் என்ன வரும், 4 வரணும். பிசி அடியாக எடுத்தாலும் செங்குத்தீரம் என்னதான் வரணும், 4 தான் வரணும். ஏன், 2 பேருக்கும் இடைப்பட்ட தூரம் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த இடைப்பட்ட தூரம் என்ன செய்யாது, மாறுமா, மாறாது. இடைப்பட்ட தூரம் நடையான தூரம் மாறாது. சரிதானே. அப்போ ஒரு இணைகரத்தின் முதலாவது ஒரு தளவுருவத்தினுடைய பரப்பளவு நாம காண்றதாக இருந்தால், அந்த தளவுருவத்தை நாம் என்ன செய்யணும், இனங்காணணும். இவர் யாரு, இனங்கண்டது பிறகுதான் நாங்க என்ன செய்யணும், அதுக்குரிய சமன்பாடுகளை பாவிச்சு அதுல பரப்பளவு நாங்க என்ன செய்யலாம், காணலாம். ரைட். ஒரு இணைகரத்தின் பரப்பளவு நாங்க 2 சோடிகளை பயன்படுத்தி காணலாம். சரியானே. அந்த 2 சந்தர்ப்பத்திலையும் வார விடங்களுக்கு பரப்பளவு எப்படி இருக்கணும், ஒரே விடை என்ன செய்யணும், தரணும். இதுதான் என்ன முதலாவது விஷயமா நீங்க விளங்கி கொள்ளணும். சரிதானே. இப்ப நாங்க சில இணைகரங்கள் தரப்பட்டு அதனுடைய விடைகளை நாங்க என்ன செய்யலாம். இந்த முதலாவது தரப்பட்ட இணைகரம் ரைட் அடியாக என்ன செஞ்சிருக்கோம்,
என்ன முதலாவதினுடைய அடியா பரப்பளவு காணப்படும். ரைட். பரப்பளவு என்ன? அடி தர செங்குத்து இரண்டு கோடு. அடி 12 சென்டிமீட்டர். ஏன்னா இவர் 12 என்றால் இவருக்கு எதிர்பக்கம் இதானே, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் என்னன்னு தந்திருக்காங்களே 7 சென்டிமீட்டர். ஆகவே 7 சென்டிமீட்டர் சமன் என்ன வரும்? விடைய சொல்லுங்க பார்ப்போம். என்ன வரும்? 84 சென்டிமீட்டர் வர்க்கம் வரப்போம். அதே டைம்ல நாங்க ரெண்டாவது கழிய பாருங்க, வர்ற பரப்பளவு காணப்போம் இந்த இணைக்கிறோம். ரைட். இதுல நான் அடியாக 5 சென்டிமீட்டர் எடுக்க விரும்புறேன். எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை என்றால் இந்த 5 சென்டிமீட்டருக்கு எதிர்பக்கம் ஒன்று இருக்குதானே, இவருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட என்ன எங்களுக்கு தெரியாது. செங்குத்து தூரம் தெரியாது. ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட தூரம் எனக்கு தெரியாது. ரைட். அதனால நான் என்ன செய்யலன்னா, இப்ப இந்த கேள்விக்கு இந்த முதலாவது நோக்கம் என்ன பிள்ளைகள், இதுல பரப்பளவு காணணும். பரப்பளவு காண்றதுக்கு அடி இருக்குது, அதுக்குரிய சோடி இல்லை, அதுக்குரிய சோடி நம்மகிட்ட இல்லை. ரைட். அப்ப இன்னொரு சாய்ஸ் இருக்கு. நம்ம இவரை 10 சென்டிமீட்டர் அடியாக எடுத்து பார்ப்போம். 10 சென்டிமீட்டர் என்ன? இவர் எதிர்பக்கம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட தூரம் நமக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியும். அதத்தின 3. ஆகவே நாங்க என்ன செய்யலாம்? 10 சென்டிமீட்டர் தர 3 சென்டிமீட்டர் சோடிய பாவிச்சு இந்த இணைகரத்தின் பரப்பளவை நாம் என்ன செய்யலாம்? காணலாம். 30 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவாக என்ன செய்ய போகுது? வரப்போகுது. உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஏன் நாம 5 சென்டிமீட்டரை அடியாக எடுக்கலன்றது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்? இப்ப விளங்கி இருக்கு. ஏன் 5 சென்டிமீட்டரை நம்ம அடியா எடுக்கல? ஏன் எடுக்கல என்றால் 5 சென்டிமீட்டர் சொல்ற இந்த பக்கத்தினுடைய என எதிர்பக்கத்துக்கும் என்ன 5 சென்டிமீட்டர் சொல்ற இந்த பக்கத்துக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரம் எனக்கு தெரியாததுனால நான் 5 சென்டிமீட்டர் என்ன செய்யல? அடியாக எடுக்கல. 10 ஏன் அடியாக எடுத்தீங்க என்றால் இந்த 10க்கும் இவரை எதிர்பக்கத்துக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரம் 3 சென்டிமீட்டர் எனக்கு தெரியும். அப்ப எனக்கு பரப்பளவு காண்றதுக்கு அடியும் அதற்கு உரிய செங்குத்து தூரமும் தேவை எனக்கு. அப்ப இந்த சோடிகள் தான் எனக்கு அதை என்ன செய்யுது? தருகுது. அதனாலதான் என்ன செய்யறேன்? இந்த 10ஐயும் 3ஐயும் எடுக்க. ஏன்னா அப்ப சில ஆக்கள் என்ன செஞ்சுட்டு வாங்க, 5 3 இருந்தா ரைட், 3 15 போடுற ஆக்கள் இருக்கு. தெளிவா இருந்துக்கணும் எதை அடியாக எடுக்கணும். ரைட். ஏன் வேற அடியாக எடுக்கலாம் அந்த விஷயங்கள் நமக்கு நினைஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். மூன்றாவது பார்த்தீங்கன்றால் மூன்றாவது ஒரு இணைகரமான்னு கேட்டால் ஒரு இணைகரம். என்ன ஒரு இணைகரம்? இதுல என்ன வழியான குறியீடுகள் இந்த படத்துக்கு குறியீடுன்னு செஞ்சிருக்காங்க. டபுள் எரோ வந்துருக்கு. இவர பரப்பளவை காண்றதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அடியாக நாங்க 20 எடுக்கலாம். அடியாக 20 எடுத்தா பிள்ளை என்ன பிரச்சனை? இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட என்ன சரியாங்களுக்கு செங்குத்து தூரம் படத்துக்கு இல்லைன்னு இல்ல அப்படி நினைக்கும் நாங்க. ஆனா பாருங்க, இதுவும் இதுவும் பிள்ளைகள் எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. என்ன இதுவும் இது எப்படி இருக்க போகுது? சமனாக என்ன செய்ய போகுது என்றால் இரண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் எப்பவுமே என்ன செய்யாது? மாறாது. இரண்டு கோடுகளுக்கு இரண்டு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் எப்போதும் மாறாதிருந்தா தான் அவரை நாங்க என்னன்னு சொல்லி சொல்லுவோம்? சமாந்தர கோடுன்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சமாந்தர கோடுன்னு நாங்க வகை குறிச்சிட்டோம். ஏன்னா சமாந்தர கோடுன்னு என்ன செஞ்சுட்டான்? குறியீட்டின் மூலமாக தந்துட்டான்னு சொல்லிட்டேன்னா என்ன அந்த செங்குத்து தூரத்தை அவன் இடத்தைக்கு தந்தா தானே என்ன, வெளியில தந்தா தானே என்ன, எங்களுக்கு எப்பயுமே இது என்ன செய்யாது? மாறாதுன்னு தெரியும். அப்ப இது எட்டென்றால் இதுவும் மண்ணியா இருக்கணும் பிள்ளைகள், எட்டா தான் இருக்கும். ஆகவே 20 சென்டிமீட்டர் அடியாகவும் 8 சென்டிமீட்டர் நாங்க என்ன செய்யலாம்? செங்குத்து தூரமாகவும் எடுத்தால் 8 16 160 சென்டிமீட்டர் வர்க்கம் இதனுடைய பரப்பளவாக என்ன செய்ய போகுது? வரப்போகுது. 13 எடுக்க போறீங்க. ரைட், எடுக்கலாம், பரவாயில்ல. என்ன பிரச்சனை இப்ப? என்ன பிரச்சனை இப்ப? இந்த தூரம் உங்களுக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட இந்த தூரம் உங்களுக்கு தெரியாது. ஆகவே நீங்க என்ன செய்யலாது? 13 எடுக்கலாம். ஆனால் இடத்துக்கு வர தூரம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுனால நான் என்ன செய்ய மாட்டேன்? எடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு தெளிவண்டு வந்திருக்கும். ஏன் நாங்க எல்லாத்தையுமே அடியாக எடுக்கலாம் ஒரு தெளிவு என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும்.
ஆனா இப்ப உங்களுக்கு தெரியும் என்ன, இந்த இணைகரத்தின் பரப்பளவு 160, இவரை 13 எடுத்தா இவரை நமக்கு காண தெரியும். இவரை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? இவரை கண்டுபிடிக்க 13ஓட எந்த இலக்கத்தை எந்த எண்ணை பெருக்கினால் 160 வரும்? 13ஓட இருக்கிறது என்ன தெரியாது, இவரை நாங்க எக்ஸ் எடுத்துக்கொள்ளும். இந்த 13 எக்ஸையும் பெருக்குனா என்ன விட வரும்னு தெரியும் இன்னைக்கு. இந்த எக்ஸுக்குரிய பெருமானம் தெரியாது நமக்கு. ஆனா 13ஐயும் எக்ஸையும் பெருக்குனா என்ன விட வரும்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். 13ஐயும் எக்ஸையும் பெருக்குனா என்ன விட வரும்? 13 அடி, எக்ஸுங்கிறது சமாந்தர கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம். அடியையும் சமாந்தர கோட்டுக்கு இடைப்பட்ட தூரத்தையும் பெருக்குனா என்ன விட வரணும்? யாராவது ஒரு நாள் சொல்லுங்க பாப்போம். என்ன விட வரணும்? அந்த இணைகரத்தினுடைய பரப்பளவு விடையாக வரணும். பரப்பளவு என்ன? 160 கண்டுபிடிச்சு. 160 நினைஞ்சிட்டேன்னா கண்டுபிடிச்சு. இப்ப எனக்கு எக்ஸ காண்றது பெரிய வேலையா? இல்ல. என்ன 160, 13 என்ன செய்ய போறாரு? இயால வந்து பிரிபட போறாரு. பிரிச்சு சுருக்கணும்டா எக்ஸ் உடைய பெருமானம் வருமா வராதா? சரி வரும். நாங்க என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். இந்த ஐடியாவில் தான் என்ன இந்த கேள்வியை நாங்க எடுத்திருக்கோம். சரிதானே? ரைட். இந்த கேள்வி நீங்க ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இணைகரத்தின் பரப்பளவு 35 சென்டிமீட்டர் வர்க்கமாயின் எச்சின் பெருமானத்தை காண்க. இப்ப நாங்க காண வேண்டிய ஆள் எச் தானே. இந்த எச் வந்துட்டு என்ன? சமாந்தர பக்கங்களுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம். இந்த செங்குத்து தூரத்தோட சம்பந்தப்பட்ட அடி யாரு? 5 சென்டிமீட்டர். இவங்க 2 பேருக்கு இடையில என்ன தொடர்பு? இந்த எச்சையும் இந்த 5ஐயும் பெருக்கணும்னு சொல்லி சொன்னா இந்த இணைகரத்தின் பரப்பளவு என்ன செய்யும்? வரும். இந்த இணைகரத்தின் பரப்பளவு என்னன்னு தந்திருக்கான்? 35 தந்திருக்கான். எனக்கு இந்த 35 சொல்ற விட எப்படி வரும்? 5ஐயும் எச்சையும் பெருக்கி வரும். ஆகவே எச்ச காண்றா 5 செய்யப்பட்டு 35 பிரிக்கும். ஆகவே எச் சமன் 7 சென்டிமீட்டர் வரும். என்ன நாங்க 9 எடுக்கலாது. ஏன் 9 எடுக்கலாண்டால் இந்த 9க்கும் எச்சுக்கும் சம்பந்தம் இல்லையே. இந்த 9க்கும் எச்சுக்கும் என்ன எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதனால நான் என்ன செய்யல, அதை யோசிக்கல. ஏன் எச்சையும் 5ஐயும் யோசிச்சோம்? இவங்க 2 பேருக்கும் இடையிலான நேரடியான தொடர்பு இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து பெருக்கப்பட்டு என்ன இந்த இணைகரத்தின் பரப்பளவை தரக்கூடிய ஆட்கள். நாங்க என்ன செய்யலாம்? இதை விளங்கி கொள்ளலாம். அப்ப இது மிக அடிப்படையான விஷயம் பிள்ளைகள். ஆனா இதுதான் உங்களோட ஓயலுக்கு மிக முக்கியமான பகுதி. நாங்க ஓயல்ல சுற்றளவு பரப்பளவு சில விஷயங்கள் பார்ப்போம், படிப்போம். ஏனே அதுல எல்லாம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் இப்படி தளவுருவங்கள் தான். என்ன இந்த மிக முக்கியமான ஒரு பகுதி தான் என்ன இந்த இணைகரத்தின் பரப்பளவு வார பகுதி. ரைட். நாங்க அடுத்த பகுதியாக பார்க்க அடுத்த பகுதியாக நாங்க பார்க்க சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகத்தின் பரப்பளவு செய்யப்படும் பார்க்கலாம். அதே கதை தான் இங்கேயும் வரப்போகுது. என்னென்றால் முதலாவது என்ன விஷயம்? தரப்பட்டது ஒரு நாட்பக்கல். தரப்பட்டது ஒரு நாட்பக்கல் இல்லையா? ஒரு நாட்பக்கல். ஏன் இது நாட்பக்கல்? இவருக்கு என்ன 4 பக்கங்கள் இருக்கு. ஏபி, பிசி, சிடி, ஏடி. 4 பக்கங்கள் இருந்தா இது ஒரு நாட்பக்கல். 4 பக்கங்கள் 4 நேர்கோடுகளால் உருவாக்கப்பட்ட அடைக்கப்பட்ட தளவுருவம் நாட்பக்கல். என்ன இந்த நாட்பக்களும் ஏற்கனவே நாம பார்த்த இணைகரம் சென்ற நாட்பக்களும் கொஞ்சம் வித்தியாசமான அமைப்புல என்ன செய்யப்பட்டிருக்கு? உருவாக்கப்பட்டிருக்கு. இதுவும் 4 கோடுகளால் அடைக்கப்பட்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுவும் 4 கோடுகளால் அடைக்கப்பட்டுதான் என்ன செஞ்சிருக்கு? உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன வித்தியாசம் என்றால் இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் 2மே சமாந்தரமாக இருந்துச்சு. ஆனா இந்த நாட்பக்கல்ல ஒரு சோடி மட்டும்தான்
சமாந்தரமாக இருக்கணும். ஆக முக்கியமான கண்டிஷன் இது. இப்ப இங்க ஏபியும் ஏபியும் டிசியும் சமாந்தரம் சந்திரிக்கான். அப்ப ஒரு சோடி வந்து ரெண்டாவது சோடிய பாக்கம் யாரு? பிசியும் ஏடியும் சமாந்தரமானு பார்த்தா இல்ல, அப்படி எந்த விதமான தரவுகளும் இல்ல. படத்தை பார்த்தா அப்படி எங்களுக்கு விளங்கை இல்லை. ஆகவே இவர் யாராத்தான் இருக்கணும்? இவர் நாட்பக்கலாகவும் இருக்காரு, ஒரு சோடி சமாந்தரமாகவும் இருந்தால் இவர் யார் பிள்ளைகள்? இந்த ஏபிசிடிங்கிறவர் யாரு? இவர் ஒரு சரிவகம். இவர் யாரு? சரிவகம். சரியாக நாம் இனங்கட்டு இவர் ஒரு சரிவகம். பாருங்க இன்னும் ஒரு நேர்கோடால் வருது. பாருங்க, முதலாவது இது ஒரு நாட்பக்கலா. ஒரு நாட்பக்கலா? ஓ, ஒரு நாட்பக்கல். ஏன்? 4 பக்கங்கள் இருக்கு. 4 பக்கங்கள் அடைக்கப்பட்டதுனால இவர் ஒரு நாட்பக்கல். ரெண்டாவது நீங்க என்ன செய்றீங்க? ஒரு சோடி மட்டும் எப்படி இருக்கு? சமாந்தரமாக இருக்கு. யாரு? பிஎஸ்ஸும் கியூஆரும் எப்படி இருக்காங்க? சமாந்தரமா இருக்காங்க. அதே டைம்ல எஸ்ஆர் பிக்யூ சமாந்தரமாக இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆகவே இவர் என்னையா இருக்கணும்? ஒரு சரிவகமாக என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? இந்த அமைப்புக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கேன். என்ன பரப்பளவு பார்க்க போனா என்ன வித்தியாசமா இருக்கும். ஆனா ரெண்டுமே என்னதான் பிள்ளைகள்? சரிவகம். எங்களுக்கு இணைஞ்சிருக்கணும், விளங்கியிருக்கணும். ரெண்டுமே என்ன? சரிவகம் சொன்னது நமக்கு விளங்கியிருக்கணும். ரைட். இப்ப நீங்க சரிவகம் இனம் கண்டுட்டீங்க. என்ன சரிவகம் இனம் கண்டுட்டீங்க என்றால் அடுத்த வேலை என்ன? வேற பரப்பளவை காணணும். என்ன வேற பரப்பளவை காணணும். சரிவகத்தின் பரப்பளவு பிள்ளைகள் என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இதற்கு நீங்க பரப்பளவு காணலாம். எப்படி காணணும் என்றால் அரசர நீங்க சமாந்தர பக்கங்களாக இனம் கண்டீங்க தானே, அந்த 2 பேரும் நீளங்களின் கூட்டுத்தொகை. இந்த சமாந்தர பக்கங்களாக இனங்கண்டாக்கள் யாரு? ஏபியும் டிசியும். ஏபியும் டிசி. ஏபிட நீளம் என்ன? ஏ சக. டிசிட நீளம் என்ன? பி. இவங்க 2 பேரும் நீங்க என்ன செய்யுங்க? கூட்டுங்க. ஏ சக பி தர இந்த 2 சமாந்தர பக்கங்களுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம் அது என்ன? ஹெச். இப்ப உதாரணத்துக்கு இவரை நாங்க ஒரு 15 சென்டிமீட்டர், இதை நாங்க ஒரு 10 சென்டிமீட்டர் எடுப்போம். இதை ஒரு 4 சென்டிமீட்டர். ஏபிசிடின்னு சொல்ற இந்த சரிவகத்தின் பரப்பளவு என்ன இருக்க போது? அரதர சமாந்தர பக்கங்கள் இரண்டினதும் நீளங்களின் கூட்டுத்தொகை. என்ன நீளம்? 15 சக 10 வர செங்குத்தீரம் என்ன? 4. என்ன அரசர முதலாவது இவங்க 2 வரையும் கூட்டுங்க. அடைப்பத்தான செய்யணும். பொட்மாஸ் என்ன? சோ 25 தர 4 ரெண்டாவது சுருக்கலாம். 25 தர 2 எத்தனை பிள்ளைகள்? 50 சென்டிமீட்டர் வர்க்கம் இந்த சரிவகத்தினுடைய பரப்பளவாக என்ன செய்யக்கூடிய தரப்போகுது. ரைட். இவ்வளவுதான் என்ன இதுல வரக்கூடிய விஷயம். இப்ப உங்களுக்கு இந்த சரிவகத்தை இனங்காண விளங்குதா? என தரப்பட்ட 3மே சரிவகமா இல்லையா? வெவ்வேறு அமைப்புகள் இருக்கேன்னு, ஆனா 3மே என்ன பிள்ளைகள்? சரிவகம். முதலாவதால் சரிவகம் இனம் கண்டுட்டீங்கன்னு சொன்னா வேற பரப்பளவு என்ன இருக்கணும்? அரசர சமாந்தர பக்கங்கள் யாரு? 13 சக 7. அவங்க 2 பேருக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன பிள்ளைகள்? இந்த 6 சென்டிமீட்டர். ஆகவே அரசர 13 மேலும் 20 சர 6 சுருக்குங்க பிள்ளைகள். 3 சர 20 என்ன பிள்ளைகள்? 60 சென்டிமீட்டர் வர்க்கம் இந்த சரிவகத்தினுடைய பரப்பளவாக என்ன செய்யும்? இருக்கும். இரண்டாவது வெறுமொரு சரிவகமா? ஓ, இவர பரப்பளவு என்ன? அரசர சமாந்தர பக்கங்கள் யாரு? இந்த 5ம் 10ம் தானே. இவங்க 2 பேரையும் கூட்டுங்க. 5 சக 10 தர 2க்கும் இடைப்பட்ட சூரம் என்ன பிள்ளைகள்? இந்த 2க்கும் இடைப்பட்ட சூரம் என்ன பிள்ளைகள்? 8ன்னு சொல்லியிருக்காங்க. சோ
அரை தர 15 தர 8. சுருக்குங்க பிள்ளைகள். 4. 4 தர 15 60 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட். இந்த மூன்றாவது பார்த்தால் என்ன பரப்பளவு சமம். அரை தர சமாந்தர பக்கங்கள் யாரு? 13 9. என்ன 13 9. 13 9. 13 சக 9. இவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட சூரம் என்ன? 5. அரை தர அரை தர என்ன வரும்? 22. 22 தர 5. சுருக்கணும்னு சொன்னால் 11 55 சென்டிமீட்டர் வர்க்கம் என இந்த மூன்றாவது சரிவகத்தினுடைய பரப்பளவாக என்ன செய்ய போகுது? வரப்போகுது. விளங்கிச்சாது? சொல்லுங்க பிள்ளை. விளங்கிச்சா இந்த பகுதி? யாருக்கும் டவுட் இருந்தா? நோ டவுட். சரி, ஓகே. இப்ப நான் இந்த பகுதியை நாங்க என்ன செய்வோம்? செஷனை முடிச்சுட்டு